அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம நல்ல தமிழ் எழுத வேண்டுமா தமிழ் அவுட் சோர்ஸில் இன்றைக்கி நம்ம பார்ட் 2 வீடியோ அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஸோ நியூ சிலபஸ் படி இதெல்லாம் கவர் ஆகுது. ஸோ அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டில் இதில் பிழை திருத்தம் கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். சந்தி பிழையை நீக்குக பிழை திருத்தம் நமக்கு குரூப் 4 எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, வரவு சிலவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிலவு கிடையாது, என்னப்பா செலவு. தொகை கிடையாது, தொகை. சந்திரன் கிடையாது, சந்தரன். சரிங்களா, திருத்தம். சந்திரன் கிடையாது, சந்தரன் என்பது சரி. சுந்தர அதாவது சுந்தர ரனுமன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ சுந்தர ராமன் இது ஓகே போட்டுடலாம். ராமநாதபுரம். சரிங்களா, ராமநாதபுரம். ஸோ அந்த நா பாருங்கள், ராமநாதபுரம். ஸோ இந்த நா அது பிழை திருத்தி வந்திருக்கு. சரிங்களா, ஸோ அடுத்தது தேவநாதன். ஸோ இந்த நூ அப்படிங்கிறது கெட்டு தேவநாதன் தெரிக்கும். ஸோ சித்தரிக்கிறது. சரிங்களா, சித்தரிக்கிறது. சரிங்களா, சித்திரிக்கிறது அப்படிங்கிறது வரும். ஸோ தாவ தீயாக மாறுது. சரிங்களா, தா தீயாக மாறுது. ஸோ நமக்கு முக்கியமானது எண்ணெய். இந்த நெய்யை என்ன செஞ்சிட்டோம், இப்போ தற்கால வழக்கில் எண்ணெய் அப்படிங்கிறத மாற்றிட்டோம். ஸோ வெண்ணையும் அதே மாதிரி தான். ஸோ உத்திரவு கரெக்டாக, உத்தரவு கரெக்டாக சார் அப்படின்னா உத்தரவு, உத்தரவிட்டேன். சரிங்களா, உத்தரவு அப்படிங்கிறது கரெக்டு. உடைமை என்பது சரி. நீளம் கரெக்டு. ஸோ இதெல்லாம் போட்டுடலாம். திரேகம் கரெக்டாக, தேகம் கரெக்டாக அப்படின்னு பார்க்கும்போது தேகம். சரிங்களா, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். நாகரீகம் கரெக்டாக, நாகரிகம் கரெக்டாக அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நாகரிகம் என்பது தான் சரி. நெல் குத்துதல் கரெக்டாக, நெல் குற்றுதல். சரிங்க, நெல் குத்துதல் கிடையாது, பார்த்துக்கோங்கப்பா, இது முக்கியம். நெல் குற்றுதல் என்பது சரி. வெயில் இது போட்டலாம். வைக்கல் கிடையாது, வைக்கோல். சரிங்களா, ரொம்பனா நிரம்ப, ரொப்புனா நிரப்பு. இதெல்லாம் ஈஸியாக போட்டலாம். மேற்புறம். சரிங்களா, மேற்புறம் பாருங்கள், இந்தரா வருது. ஸோ அடுத்தது டிஎன்பிசி கொஷின். சுவற்றில் கரெக்டாக, சுவரில் கரெக்டாக அப்படின்னு பார்க்கும்போது சுவரில். சரிங்களா, சுவரில் சித்திரம் வரைந்தேன். ஸோ ஓவியம். சுவற்றில் என்பதை மாற்றி சுவரில் என்று எழுத வேண்டும். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ விநாயகர், சாமிநாதன் இதெல்லாம் போட்டலாம். தொடங்கி போட்டலாம். எல்லோரும் கரெக்டாக, எல்லாரும் கரெக்டானா எல்லாரும். சரிங்களா, காட்சி, மாச்சி. ஸோ அருணாக்கொடி. சரிங்களா, அருணாக்கொடின்றது அரைநான் கொடி என்பது தான் சரி. வெரி இம்பார்ட்டன்ட். அருணாக்கொடி கட்டிட்டு வாப்பா, அருணாக்கொடி கட்டியிருக்கோன்னு சொல்கிறாங்களே. ஸோ அரை நான் கொடி என்பது தான் சரியான விடை. ஓகே, ஸோ அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களாப்பா, பிழையே பார்த்தீங்களா, திருப்பி போட்டிருக்காங்க பிழையே. ஓகே, பதட்டம் கரெக்டாக, பதற்றம் கரெக்டாக அப்படின்னு கேட்டால் பதற்றம் என்பது சரி. பதற்றப்பட்டேன். சரிங்களா, பதட்டப்பட்டப்பா, பதட்டமாக இருக்குன்னு சொல்கிறோம். நம்ம பேச்சுக்கு என்ன சொல்லுவோம், பதட்டமாக இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் தப்பு, என்ன சொல்கிறாங்க, பதற்றப்படாதப்பா, பதற்றம் என்பதுதான் சரியான விடை. வலது பக்கம்னா வலப்பக்கம், இடப்பக்கம். வெந்நீர். ஊரணி கரெக்டாக, ஊருணி கரெக்டாக அப்படின்னா ஊருணி. சரிங்களா, ஊருணி அப்படின்னா என்னது, நீர்நிலைகளை சொல்லக்கூடியது. ஊருணி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பூத்தது இது போற்றலாம். என்றன், உந்தன்னா உன்றன். உந்தன் கரெக்டாக, உன்றன் கரெக்டாக. இது பாருங்கள், உந்தன் கரெக்டாக, உன்றன் என்பது தான் கரெக்டு. நாளி கரெக்டாக, நாளிகை கரெக்டாக அப்படின்னு பார்த்துருக்கேன். நாளிகைன்னா என்னது, கால அளவை குறிக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். நாளிகை. அருவெருப்பு. இந்த ரூ வருமா, இந்த ரூ வருமா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அருவெருப்புக்கு இந்த ரூ தான் வரும். ஸோ ஒத்த சொல்லிடும். அருவெருப்பு நெருப்புக்கு வர ரூ. ஒருவல் கரெக்டாக, ஒருத்தி கரெக்டாக அப்படின்னு பார்த்தா என்னது, ஒருத்தி அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ மென்மேல் அப்படின்னா மேன்மேல் வளர வேண்டும், மேலும் வளர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மென்மேல் கிடையாது, மேன்மேல் என்பதுதான் சரியான விடை. ஸோ இந்த மாதிரியான பிழை திருத்தம் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சுறுசுறுப்பு. வேர்வை, வியர்வை. கோவில், கோயில். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ வேர்வை கரெக்டாக, வியர்வை கரெக்டாப்பா. ஸோ வியர்வை என்பது தான் சரி. சரிங்களாப்பா, சுறுசுறுப்பு. ஸோ இந்த இதெல்லாம் நமக்கு ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிக்கிட்டால் போதும். சரிங்களாப்பா. ராமநாதன் எப்படி பிரிக்கலாம், நமக்கு தெரியும். ராமன் கூட்டல் நாதன் அப்படிங்கிறதும் பிரிக்கலாம். ராம கூட்டல் நாதன், ராமநாதன் இப்படி வருவது வடமொழி முறை. ராமன் கூட்டல் நாதன் என்று கொண்டு ராமநாதன் என்று எழுதுவது முறையாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ராமன் கூட்டல் நாதன், ராமநாதன் வராதான். ராம கூட்டல் நாதன் தான் ராமநாதன் அப்படிங்கிறது வருமா.
ஸோ எண்ணெய் பிரித்து எழுதுக, வெரி 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 இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சி கொஷின். எண்ணெய் பிரித்து எழுதுக, எள் கூட்டல் நெய், எள்ளு செடியிலிருந்து வந்த நெய்யை எண்ணெய் என்று நாம் அழைக்கிறோம். எள் கூட்டல் நெய் எண்ணெய் என்பது சரியான விடை. விநாயகர், வி குட்டல் நாயகர் விநாயகர், இது போட்டலாம். சாமி குட்டல்நாதன் சாமிநாதன். ஸோ அதெல்லாம் ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. காட்சி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கான், 3 சுழியின் கான் அப்படின்னா பார்க்குறது, கான் கூட்டல் சி காட்சி என்பது மிக சரியான விடை. சரிங்களாப்பா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காட்சியும் எண்ணெய், எள் கூட்டல் நெய். ஸோ அடுத்தது நமக்கு பிழை திருத்தம். ஆட்சி தெரியும், சமையல், கைத்தறி, 300 500 இதெல்லாம் போட்டலாம். சம்பந்தம், வல்லுனர் சொன்ன நான் வந்து என்ன செய்யும், இந்த நான் போடுவோம், நந்தினிக்கு வர நான் போடுவோம். சரிங்களா? அமர்க்களம் கரெக்டாக, அமர்க்களம் கரெக்டானா அமர்க்களம் என்பதுதான் சரியான விடை. இது ஒரு ரொம்பவும் முக்கியம். சரிங்களாப்பா? சோம்பேறிக்கு தெரியும், ரெட்டை சுழிரி அப்படிங்கிறது வரும். மேநாடு, மேல் கூட்டல் நாடு மேநாடு. ஸோ இங்கே பாருங்கள், இதில் எது பிழை எது திருத்தமே தெரியல. சரிங்களா? மேநாடு அப்படிங்கிறதும் ஆன்சராக வரும், மேநாடும் வரும். ஸோ மேநாடு அப்படிங்கிற இரண்டுமே வரும். சரிங்களா? இரண்டுமே வரும். இது ஒரு கான்ட்ரவர்ஷியான ஒரு கொஷின் தான். ஸோ துருநூறு கரெக்டாக, திருநீர் அப்படிங்கிறது தான் சரி, திருநீர் அப்படிங்கிறது தான் சரி. இதெல்லாம் வந்து வட சொல்ல, அதாவது பிழை திருத்தத்தில் சொல்கிறாங்க. சரிங்களாப்பா? எல்லை, அருகாமை கரெக்டாக, அருகில் கரெக்டாக, வெரி 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 இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அருகாமை கரெக்டாக, அருகில் கரெக்டாக என்பது என்னதுப்பா? அருகில் என்பதுதான் சரியான விடை. அருகாமை கரெக்டாக, அருகில் அப்படின்னா அருகில் என்பது சரியான விடை. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் கேட்ட கொஷின், வேர்க்குரு என்பதை சரியான சொல், சரியான திருத்தம் என்ன அப்படின்னா வேர்க்குரு இக்கு வரும், ஆனால் திருத்தியில் ரெட்ட சுழிறு வரும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதிலிருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இனிமேல் இருக்குது. சரிங்களாப்பா? வேர்க்குரு என்பதை பிழை திருத்தம் எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, குரூப் 2 கொஷின். ஸோ வேர்க்குரு இக்கு அப்படிங்கிறது வரும். ஸோ இக்கு இல்லாமல் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. வேர்க்குரு இக்கு வரும். ரூ வந்து என்னதுப்பா? ரெட்டை சுழி ரூ வரும். சரிங்களா? ரெட்டை சுழி ரூ வரும். வேர்க்குரு. கடைசி மாநிலம் போட்டலாம். புட்டு கரெக்டாக, பிட்டு கரெக்டானு பாருங்கள். புட்டு புட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது, பிட்டு தின்றான். சரிங்களா? பிட்டு தின்றான், புட்டு இல்லை, பிட்டு என்பது சரியான விடை. இளமை, பழமை, இது கேட்க வாய்ப்பு இருக்குது. குறுக்கு தெரு. சரிங்களா? குறுக்கு தெருக்கு இந்த ரூ வரும், ரெட்டை சுழி ரூ வரும். ஸோ அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பயிறு கரெக்டாக, பயறு கரெக்டானா பயறு. வயிறு நிறைய, வயிறு கிடையாது, வயிறு நிறைய பயிறு சாப்பிட்டான். வயிறு நிறைய என்னது? பயறு சாப்பிட்டான். சரிங்களா? வயிறு நிறைய பயறு சாப்பிட்டான், வயிறு நிறைய பயிறு சாப்பிட்டான் என்பது நமக்கு வரும். ஸோ வேர்க்குரு மறக்காதீங்க, குறுத்தெரு, பயிறு. சரிங்களா? பயறு, வயிறு, இதை கண்டிப்பாக மறக்கக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படியே நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களாப்பா? ஸோ இதில் அவ்வளோதான்ப்பா, ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு கதை தான். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் கண்டிப்பாக நம்ம கேட்காங்க. ஸோ இதில் பாருங்கள், ரகர வேறுபாடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக கொஷின் ஏரியா இதெல்லாம். சரிங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்கே சொல்கிறோன்னா அதெல்லாம் கொஷின் ஏரியா. ஸோ அறம், ஸோ ரெண்டு சொல்லிடுறான் வந்து கருவி. அறம்னா தர்மம். சரிங்களா? ஸோ அரினா என்னது? வெட்டு. அரினா என்னது? வெட்டுறது. அறிவால் வெட்டு. திருமலை சொல்கிறோம். அறிந்து கொள், அறி அப்படின்னா அறிந்து கொள்ளை குறிக்கும். ஸோ அரைனா பாருங்கள், அரைனா பாதி, அரைனா வீட்டு பகுதி. சரிங்களா? அரைனா பாதி, அரைனா வீட்டு பகுதி. கன்னத்தில் அரைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது சொல்கிறோம். இது நம்ம இப்போ சொல்கிறது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படியே நோட்டில் எழுதி வச்சுட்டு திரும்ப படித்தோம் அப்படின்னா ஈஸியாக அவுட் சோர்ஸில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே நம்ம போட்டுடலாம். ஸோ பரினா நமக்கு தெரியும் குதிரை, கறினா அது யானை. அடுப்பு கறியும் சொல்லலாம், அடுப்பு கறியும் சொல்லலாம். கறி அப்படின்னா இன்னொரு கறி என்னது? காய்கறி, காய்கறியை சொல்லலாம். இறைச்சியும் சொல்கிறோம், காய்கறியும் சொல்கிறாங்க, இறைச்சியும் சொல்கிறாங்க. சரிங்களாப்பா? ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ அடுத்தது கருப்பு, கருப்பு. சரிங்களாப்பா? ஸோ ஆக்சுவலாக கருப்பு அப்படின்னா பஞ்சம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிறத அப்படியே நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ பொதுவாக நம்ம இந்த கருப்பு அப்படிங்கிறத நிறம் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ இதில் பாருங்கள், கருப்பு. சரிங்களா? இந்த ரோ கருப்பு வந்தால் கருநிறம், கரிய நிறம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஷின். சரிங்களா? கரை, கரை தெரியும், ஆற்றங்கரை, கரை ஓரம். கரைனா அழுக்கு பழிதல், கரைனா இன்னொன்று என்னது? குற்றம். சரிங்களா? கரை அப்படின்னா இன்னொன்று குற்றம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆற அப்படின்னா நிறைய, ஆற அப்படின்னா குறைய, ஆற அப்படின்னா நிறைய,
ஆற அப்படின்னா குறைய, இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஷின். ஆற அப்படின்னா நிறைய, ஆற நிறைய சரிங்களா, வயிறு நிறைய சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க, வயிறார சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அடுத்தது ஆற அப்படின்னா சூடு தனிய சரிங்களா, ஆற ரெட்டை சொல்லிடுறான்னா சூடு குறைய, இந்த குறைய சூடு குறைய. ஓகேவாப்பா. ஸோ அடுத்தது இறங்கு. இறங்கு அப்படின்னா நமக்கு தெரியும், இந்த இறங்குனா கீழே இறங்கு, இறங்கு அப்படின்னா இறங்கி பேசு, கருணை காட்டு அப்படின்றது சரிங்களா. இறந்தான்னா செத்தான் தெரியும், இறந்தான்னா யாசித்தான். இறைனா தீனி, தீனி சரிங்களா, இறந்து பேசு. இறைனா என்னது, கடவுள், தேவன், அரசன், வரி, ஸோ எல்லாத்தையும் குறிக்கும் சரிங்களாப்பா. ஸோ அடுத்து பாருங்கள் உரை. உரைனா சொல், இன்னொரு உரைனா தலையணை உரை. உரைனா சொல், உரைனா தலையணை உரை. இது ஈஸியாக போட்டுடலாம். குறவர் சரிங்களா. குறவர் அப்படின்னா பெரியோர் சரிங்களா, பெரியோர். குறவர் அப்படின்னா பெரியோர். சைவ சமய குறவர் சரிங்களா, சைவ சமய குறவர், ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவோம்ல, சைவ சமய குறவர். ஸோ இந்த குறவர் அப்படின்னா தான் ஸோ குறவர் இனத்தை சேர்ந்த குறவர் ஜாதி பெண்கள். ஸோ குறவர் அப்படின்னு நம்ம குறிஞ்சி நெய்தலில் படிப்போம் பார்த்தீங்களா. ஸோ குறவர், ஆயர், ஆட்சியர் அது போல் வருது. குற்றுதல். குற்றுதல் நெல் குற்றுதல் தெரியும். ஸோ குத்துதல்னால் உடம்பில் குத்துதல் சரிங்களா, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது போல் இருக்குது. எரி. எரினா தீ தெரியும், எரினா வீசு, இது ஈஸியாக போட்டலாம். அடுத்தது கூறிய அப்படின்னா கூர்மையான, கூறியனா கூர்மையான, கூறிய அப்படின்னா சொல்லிய, சொல்லிய. கூரை தெரியும், வீட்டை கூரை. அடுத்தது கூரைனா புது துணி சரிங்களா, புடவை அப்படிங்கிறது சொல்கிறோம். ஏரி. ஏரினா நீர்நிலை. ஏரி அப்படின்னா மேலே ஏறு, மேலே ஏறு சரிங்களா அப்படின்னு சொல்லலாம். ஒரு. ஒரு அப்படின்னா ஒன்று, ஒரு அப்படின்னா தண்டி, ஒரு அப்படின்னா ஒன்று, ஒரு அப்படின்னா தண்டி அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ அடுத்தது துறவு. துறவு இது பாருங்கள், துறவு போயிட்டாரு, ஒரு ஞானி வந்து துறவரம் போயிட்டாருன்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி துறந்து விடுதல். துறவுனா பெரிய கிணறு. ஸோ அடுத்தது துரத்தல் அப்படின்னா விட்டு விடுறதில், துரத்தல்னா ஒட்டுதல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்தது துறை. துறைனா வழி, துறைனா பெரியவன். இது டிஃப்ரெண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. துறை அப்படின்னா பெரியவன். நீ என்ன பெரிய துறையா அப்படின்னு கேட்குறேன், நீ என்ன பெரிய துறையா அப்படின்னு கேட்குறேன்னா ஸோ அந்த ரை சரிங்களா. ஸோ நேமில் வர துறைக்கும் இந்த ரை தான் வரும். நீ என்ன பெரிய துறையா. துறை அப்படின்னா வழி. ஸோ இந்த துறையில் போனால் தான், அதாவது வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, இந்த துறையில் போனால் தான் நமக்கு வழி சரிங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த துறையில் போனால் தான் நமக்கு வழி, வேறு வழி இல்லை. அடுத்தது அடுத்தது என்ன, நரை. நரைனா வெண்மையை தெரியும், நரைனா வாசனை சரிங்க, நரைனா வாசனை. ஸோ பறந்த. பறவையை பறந்துனா பறந்து விட்ட. ஸோ இது நமக்கு தெரியும். பறவைனா கடல், பறவைனா என்னது, பறவைனா கடல். இன்னொரு ரைமிங் கொடுத்துருக்காங்க பாரு. பறவை அப்படின்னா கடல் என்பது தெரியும். ஸோ பறவை அப்படின்னா பச்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பச்சின்னா என்னது, பறக்கிற பறவையை குறிக்கிறாங்க சொல்கிறாங்க. ஸோ பொரித்தல் சரிங்களா, அந்த காக்கையெல்லாம் என்ன செய்யுது, குஞ்சு பொரிக்குது. ஸோ குயில், ஸோ காக்கை, ஸோ இந்த மாதிரி குருவிகள்லாம் என்னது, குஞ்சு பொரித்தல் அப்படின்னா இந்த பொரித்தல் அப்படின்னு வரும். ஸோ பொரித்தல் அப்படின்னா கல்லில் துப்பொரித்தல் சரிங்களா, கல்லில் துப்பொரித்தல் அப்படிங்க வரும். ஸோ அடுத்தது மரம். மரம்னா வீரம் தெரியும், மரம்னா இந்த நமக்கு தெரியும், விருச்ச மரம், ஸோ தென்னை மரம், பனை மரம் இதெல்லாம். சன்னில்னா மருமகன், வழி வந்தோன்னா மருமகன், மருமகன்னா வேறு மகன் சரிங்களா. ஸோ இதெல்லாம் கூட நமக்கு தேவையில்லை. ஸோ அடுத்தது பாருங்கள் புறம். புறம் சரிங்களா, புறம்னா பட்டணம், விழுப்புரத்துக்கு போகிறேன், ஸோ அங்கே போகிறேன், அங்கே போகிறேன்னு. அடுத்தது புறம்னா பக்கம், நாட்டுப்புறம், மேற்புறம், கீழ்ப்புறம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ புறம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மாறினா மலை, மாறினா மாறிடுது சரிங்களா, வேறு வழி மாறி போயிடுறோம் அப்படின்றது சொல்கிறோம். ஓகேவா. அடுத்தது பெரு. பெரு அப்படின்னா பெரிய, பெரு அப்படின்னா பெரிய, பெருனா அடைதல், பெறுதல் சரிங்களா, குழந்தை பெறுதல். ஸோ பேரு பெறுதல், நல்ல பேரு பெறுதல் அப்படின்னா பெறுதல்னா அடைதல், பெரு அப்படின்னா பெரிய அப்படிங்கிறது சொல்கிறோம் சரிங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின்லாம். வருத்தல். வருத்தல் அப்படின்னா துன்புறுத்துதல். வருவலுக்கு எந்த ரல் பாருங்கள், இந்த ரல் வரும். வருவல் அப்படின்னா இந்த ரூ வரும் சரிங்களா, ரெட்டரோ. வருவல்னா வறுவல், வறுக்கிறது சரிங்களா, பொரியல் வறுக்கிறது, இந்த மாதிரி வறுக்கிறதுனா வறுவல். அதுதான் இந்த வறுத்தல் சரிங்களா, கிழங்கு வறுத்தல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வருத்தம். வருத்தம்னா என்னது, துன்பம். இது தானே போடுவோம், வருத்தம் அப்படின்னா துன்பம், இந்தரா போடுவோம், வருத்தம் அப்படின்னா துன்பம். ஸோ அடுத்தது பொறி. பொறி அப்படின்னா நெற்பொறி, பொறி அப்படின்னா எந்திரம், பொறினா எந்திரம். ஸோ அடுத்து பாருங்கள் பொறுப்புனா மலை, இந்த பொறுப்புனா என்னது, கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை சரிங்களா. ஸோ விறகு. விறகுனா தந்திரம் சரிங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தந்திரம் என்பதை குறிக்கும். ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டு 2லையா, டெஸ்ட்டு 2ல், டெஸ்ட்டு 3ல் ஒரு கொஷின் கேட்டிருப்பேன், தந்திரம் என்பதை குறிப்பது எது அப்படின்னு. ஸோ அதுக்கான ஆன்சர் இங்கே தான் இருக்குது பாருங்கள், விறகு.
சரிங்களா. ஒத்த சுழி ரா விறகு என்பது தந்திரத்தை குறிக்கும். அந்த கொஷின் இங்கே தான் இருக்குது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது விறகு அப்படின்னா அடுப்பு விறகு நமக்கு தெரியும் சரிங்களாப்பா. ஸோ அடுத்தது லகர லகர வேறுபாடு. ஸோ மயங்கொலிகள் தான், மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை 8 எழுத்துக்கள் நமக்கு தெரியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை மட்டும் நோட் பண்ணால் போதும், தெரிஞ்ச விஷயம் நமக்கு நோட் பண்ண தேவையில்லை. ஸோ ஒலி வெளிச்சம், இந்த ஒலி சவுண்டு. ஸோ ஒளிச்சிரு, அவனை ஒளிச்சிரு அப்படின்னா நீக்குதல். குளம் அப்படின்னா நீர்நிலை, குளம்னா ஜாதி, இது ஈஸியாக போட்டலாம். காலை பொழுது, காலைனா எருது, இது ஈஸி. கொல்னா கொன்று விடு சரிங்களா, கொல்னா கொன்று விடு. கொல் அப்படின்னா பெரு சரிங்களா, கொல் கொல் அப்படின்னா பெரு. இந்த கொல் அப்படின்னா என்னது, கொன்று விடு சரிங்களா, அவனை கொன்று அப்படின்னு சொல்கிறாங்களா, கொல் அப்படிங்கிறது. கோல் கோல் சரிங்களா, கோல்னா புறம்பேசுதல், கோல் கூறுதல். கோல்னா கம்பு. தாள் அப்படின்னா நாக்கு, தாள்னா நாக்கு, தாளாட்டு. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தாள்னா நாக்கு. அடுத்தது தாள்னா முயற்சி, கால், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த தாளில் வர்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. தாள்னா தாழ்தல், தாழ்வடை, கீழே பணிதல் சரிங்களா. ஸோ வலி வலி வலி, வலினா நோய், வலினா பாதை, வலி அப்படின்னா காற்று என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விழா, விழானா விழா எலும்பு. இந்த விழானா விழா மரம், இது திருவிழாவை குறிக்கும். ஸோ இது ஈஸியாக போட்டலாம். தோல்னா ஸ்கின். ஸோ இந்த தோல் அப்படின்னா ஷோல்டரை குறிக்கும் சரிங்களா, தோல் தோள்பட்டை. ஸோ இது வந்து ஸ்கின்னை குறிக்கும். ஸோ நாலுனா தினம், நாலுனா 4. ஸோ இது நமக்கு ஈஸியாக போட்டலாம். வெள்ளம் அப்படின்னா நீர்ப்பெருக்கு தெரியும். ஸோ இந்த வெள்ளம் அப்படின்னா கரும்பு, இது ஈஸி தான். ஸோ கிரேஸ்னால் புல் சரிங்களா, இதில் பாருங்கள் பாதி தமிழ் பாதி இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புல் அப்படின்னா பறவை சரிங்களாப்பா. ஸோ கடலை குறிப்பது இந்த ரை, ஓகேங்களா. வேலை தொழில், வேலைனா பொழுது. ஸோ வேல்னா ஆயுதம், ஸோ வேல்னா மன்மதன் சரிங்களா, இது ஈஸியாக போட்டலாம். அடுத்து நகர நகர வேறுபாடு. அன்னாள், அன்னாள் அப்படின்னா அவள் அப்படின்னு அர்த்தம். அன்னாள் அப்படின்னா அந்த நாள், அன்னாள் அப்படின்னா அன்னாள், அந்த நாள் என்பது தான் சரியான விடை. எந்நாள்னா எந்த நாள் சரிங்களா. ஸோ இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின் சரிங்களா. கண்ணன் அப்படின்னா கர்ணன், கண்ணன் அப்படின்னா கிருஷ்ணன். 2 சுழியின் வந்தால் கர்ணனை குறிக்கும், 3 சுழியின் வந்தால் கிருஷ்ணனை குறிக்கும் சரிங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஊன் 3 சுழியின், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஊன் 3 சுழியின்னா உணவு, 2 சுழியின் வந்தால் மாமிசம். ஸோ 2 சுழியின் வந்தால் மாமிசம், 3 சுழியின் வந்தால் உணவு. ஸோ அடுத்து பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 சுழியின் தின் அப்படின்னா வலிமை சரிங்களா, எது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னால் அதை முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கணும். தின்னா வலிமை. ஸோ தின்றது அப்படின்னா தின்றான், தின்றான்னா சாப்பிட்றதுன்னு அர்த்தம் சரிங்களாப்பா, ஓகே. ஸோ அடுத்தது பனி, பனி இதுக்கு தெரியும், பனி 2 சொல்லி வந்தால் குளிர்ச்சி, பனினா வேலை சரிங்களாப்பா. மனம்னா உள்ளம், மனம்னா வாசனை. மண்ணா அரசன், மண்ணா பூமியில் இருக்கக்கூடிய மண். முன்னாள் 3 நாள், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முன்னாள் அப்படின்னா 3 நாள். முன்னாள் அப்படின்னா முற்காலத்தில் சொல்கிறாங்க. ஸோ முன்னாடி இருந்த பெரியவர்கள்னு சொல்கிறாங்க முற்காலத்தில். இந்த இன் நந்தினிக்கு வர இன் வந்தால் முன்னாள் அப்படின்னு வந்தால் 3 நாள். 300 அப்படின்னா என்னது, முன்னே 100, முன்னாடி 100 கொடுத்தேன் அப்படின்றது. 300 அப்படின்னா 3 100 சேர்ந்தது தான் 300 சரிங்களாப்பா, ஓகே. மான்னா விலங்கு, மான்னா சிறப்பு. அடுத்து பாருங்கள், வன்மை, வன்மைனா வலிமை, வன்மை அப்படின்னா கொடை சரிங்களா, கொடை தான் வள்ளல் தன்மைன்னு சொல்கிறோம். 2 சுழியின் வந்தால் வலிமை. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களாப்பா, ஓகே. ஸோ இதில் அவ்வளோதான்ப்பா. ஸோ நம்ம அந்த வேர்க்குறு, ஸோ அந்த மாதிரியான அந்த பிழை திருத்தம் அது, அப்புறம் இதில் லகர லகர வேறுபாடு, ஸோ இதை மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். ஸோ இதுவே நமக்கு போதுமானது சரிங்களாப்பா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் நான் சொன்னதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவுட் சோர்ஸு 2-3 வீடியோஸில் ஈஸியாக நம்ம கவர் பண்ணிடலாம் சரிங்களாப்பா. ஸோ அடுத்தால பார்க்கும்போது ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பிழை திருத்தம் சரிங்களா. அகர வரிசையில் பார்க்கணும் பிழை திருத்தம். ஸோ எண்ணெய்னா எண்ணெய், இலைனா இலை சரிங்களா. ஸோ இதில் பாருங்கள் பிழை, பிழை திருத்தம். அதுகள், அதுகள் கிடையாது அவை சரிங்களா. அறிவா மனை என்பது தப்பு, அறிவாள் மனை சரிங்களா. அறிவாள் மனை என்பது தான் சரியான விடை. அருகாமை கரெக்டாக சார், அருகில் கரெக்டாக சார்னு கேட்டால் அருகில் என்பது சரியான விடை. அலமேல் மங்கை அப்படின்னா அலர் மேல் மங்கை என்பது தான் சரி. அன்றியில் அப்படின்னா அன்றியும், அன்றியில் கிடையாது அன்றியும். ஸோ இதையும் கண்டிப்பாக உங்கள் நோட்டில் எழுதி வைக்க வேண்டும். எழுதி வச்சு காலையில் எழுந்திரிச்சு தினம் தினம் நம்ம இதை படித்தோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு மனப்பாடம் ஏறிடும்.
ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எழுதி வச்சு படிச்சுக்கலாம், வேறு வழி இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ஷார்ட்கட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நம்ம தேடவே முடியாது. ஸோ இது நம்ம படித்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ ஏக்கிராய் அப்படின்னா ஏக்கிராய். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஒருவல் அப்படின்னா ஒருத்தி முன்னையே பார்த்தாச்சு. உரவத்தி அப்படின்னா உரகத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆலயம் ஆட்சி. எடை அப்படின்னா சரிங்களா, இந்த எடை ஒரு இது ஈஸி, இது போட்டுடலாம். கடைசி கன்றவினா கனராவி. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கப்பா, இதை மட்டும் பார்த்துக்கலாம். கன்றவி அப்படின்னா கனராவியாக இருக்குது அப்படின்னு சொல்லணுமா. கம்மநாட்டி அப்படின்னா கைம்பெண்டாட்டி அப்படின்னு சொல்லணுமா. கம்மநாட்டி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது தப்பாக. சரிங்களா? கைம்பெண்டாட்டி அப்படிங்கிறது விடை. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. இதை கூட கேட்டாலும் என்ன செஞ்சுருவாங்க, கேட்டுருவாங்க. கம்மாய் அப்படின்னா கம்மாய் கிடையாது, கண்வாய் அப்படின்னு சொல்லணுமா. கம்மாய்னா என்ன செய்யணுமா, கண்வாய் அப்படின்றத சொல்லணுமா. கருந்தமிழ் கிடையாதான், கொடுந்தமிழ் அப்படின்னு சொல்லணுமா. கருந்தமிழ்னு சொல்லக்கூடாது, கொடுந்தமிழ்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. உத்திரவு கரெக்டாக என்ன சொன்னேன், உத்தரவு என்பது சரியானது. அடுத்தது உதறி. உதறிக்கு பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உதறி ரெட்ட சுழிரி, உதறி என்பது சரியான விடை. காய்ச்சல், இது போட்டுடலாம், காய்ச்சல் போட்டுடலாம். காத்தாடின்னு சொல்லக்கூடாது, என்னது காற்றாடின்னு சொல்லணும். எதுகை மோனை. ஸோ இது ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களாப்பா? எதுகை மோனை ஈஸியாக போட்டுடலாம். காத்தாலன்னு சொல்லக்கூடாது, காலை அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? காத்தால எந்திரிச்சேன், எங்கள் ஊர் சைடில் சொல்லணும். காத்தால எந்திரிச்சேன் அப்படின்வாங்களே, காலை. சரிங்களா? கார்க்கும் கிடையாது, காக்கும். சரிங்களா? காக்கும். திருநானா திருநாள். தீபாவளி கிடையாது, தீபாவளிக்கு வாங்க, தீபாவளிக்கு வர, எப்போ வர, தீபாவளி கிடையாது, தீபாவளின்னு சொல்லணும். குண்டுமணி சொல்லக்கூடாது, குன்றுமணி. குன்றுமணி மேல் இட்ட விளக்கு போல அப்படின்னு சொல்லணும். தொகை. சரிங்களா? நஞ்சை கிடையாது, நன்சை. நஞ்சை என்றால் நன்சை. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணுங்கள். கோர்த்து அப்படிங்கிறத என்ன சொல்லலாம்னா கோவை அப்படிங்கிறதான் சரியான. கோர்த்து அப்படின்னா கோத்து. கோர்வை என்பது சரியான விடை, கோவை. சரிங்களா? கோர்த்து அப்படின்னா கோத்து, கோத்து. கோர்வை அப்படின்னா கோவை என்பது சரியான விடை. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சமையல். சரிங்களா? சம்பந்தன், இதெல்லாம் போட்டலாம். நீளம். நிகழம்னா நீளம் சொல்லணும். நிறைந்து அப்படின்னா இந்த ரை சொல்லணுமா, ரெட்ட சொல்லி ரை சொல்லணும், நிறைந்து சொல்லணும். சிலது அப்படின்னா சில. சிலவுன்னா சொல்லிட்டேன், செலவு. சரிங்களா? நீச்சல். சரிங்களா? நீச்சல் அப்படின்னா நீர்ச்சலை. சரிங்களா? நீர்ச்சல் அப்படின்னு சொல்லணுமா. நேற்று வந்தேன், நேற்றுலாம் இல்லை, நேற்று வந்தேன்னு சொல்லணும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சீயக்காய்ன்னு சொல்லக்கூடாதான், என்ன சொல்லணும், சீகை காய் என்று சொல்லணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சீயக்காய் கிடையாது, சீகை காய். சரிங்களா? பத்து வரவு கிடையாது, பற்று வரவு. பலதுன்னா பல அப்படின்னு சொல்லணும். சுந்திரன் கிடையாது. சரிங்களா? சந்திரன் தான்பா. சந்திரன்னா சந்தரன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? சுந்திரன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுவற்றில்னா சுவரில், ஆல்ரெடி மேலே பார்த்தது தான். சூழ்ச்சி கிடையாது, சூழ்ச்சி. செய்தி சொன்னப்பா, செய்தி. பாய்ச்சல், இதெல்லாம் நம்ம ஈஸியாகவே போட்டுடலாம். புஞ்சைனா புன்சை. பிட்டுன்னு சொல்லக்கூடாது, என்ன சொன்னேன், புட்டுன்னு சொல்லக்கூடாது, பிட்டு. சரிங்களா? புட்டுக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது, பிட்டு அப்படின்னு சொல்லணும். புட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு தவறாக நம்ம பேசக்கூடாது. இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். புட்டுட்டு போயிடுச்சு, இப்போ எக்ஸாம் என்னாச்சு, ரிசல்ட்டு புட்டுக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது, அப்படி இல்லை, பிட்டு அப்படின்றது சொல்லணும். தவறாமல், ஈஸியாக போட்டுடலாம். தவிர, இங்கே பாருங்கப்பா, இப்படி கொடுத்துருக்காங்க. தவிர அப்படின்னா இந்த ரா வரணும், ஒத்த சொல்லி ரா வரணும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. கஷ்டமான கொஷின் தான் நமக்கு கேட்பாங்க. பூசணிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடாது, பூசணிக்காய். சரிங்களா? பூசுனைக்காயாம். சரிங்களாப்பா? பூசுனைக்காயாம்ப்பா. இனிமேல் பூசணிக்காய்னு யாராவது சொல்லிகிட்டு இருக்காதிங்க. வீட்டில் என்ன சொல்லணும், பூசுனைக்காய் அப்படின்னு சொல்லணும். பூசுனைக்காய் அப்படின்னு சொல்லி பழகணும். பேத்தினா பேர்த்தி. மடப்பள்ளினா மடைப்பள்ளி, இது போட்டுடலாம். வராதுன்னா வாராது. வரேன் வாரேன் வாரேன் அப்படின்னு சொல்லணுமா. மாணவனா என்ன சொல்கிறாங்க, மாணக்கன் அப்படின்னு சொல்லுங்கிறாரு. சரிங்களா? மாதம் மாதம். வாத்தியார்னா என்ன சொல்லணும், உபாத்தியார். வாத்திச்சி. சரிங்களா? என்ன வார்த்தைனே தெரில. உபாத்தியாயினி. வாய்ப்பாடுன்னு சொல்லக்கூடாது, வாய்ப்பாடு. இப்போ எடுத்துடுறாங்க பாருங்கள், வாய்ப்பாடு. வாய்ப்பாடு. வாவரிசினா வால்வரிசி. வாவரிசி போட்டிங்களா, வால்வரிசி. சரிங்களா? வியாதஸ்தர். வியாதிஸ்தர். வியாதிஸ்தர் அப்படின்னு படிக்கணும். ஸோ முகர்த்தல். முகர்த்தல்னா மோத்தல் படிச்சலாம். முந்தானினா முந்தானை. முழித்தானா, காலைல முழிச்சம்பா அப்படின்னு சொல்கிறேன்ல பேச்சுருக்குல, நான் காலையில் விழித்தேன், கண் விழித்தேன் அப்படின்னு சொல்லணும். முழங்குன்னு சொல்லக்கூடாது, விழுங்கு. முழுங்கிருச்சி அப்படின்னு சொல்லக்கூடாது, விழுங்கிருச்சி. சிங்கம் மானை விழுங்கி விட்டது அப்படின்னு சொல்லணும். வெண்ணெய்னா வெண்ணெய். சரிங்களா? வெண்ணெய்.
வெற்றிலைன்னு சொல்லக்கூடாது, வெற்றிலை இது நமக்கு தெரியும். வெந்நீருக்கு பாருங்கள், வெந்நீர் சொல்லக்கூடாது, வெந்நீர். வெயில் இது பார்த்தாச்சு. வெள்ளாமைனா வேளாண்மை, இது ஈஸி தான் போட்டுடலாம். மேய்ச்சல் சரிங்களா. வேணும் எனக்கு இது வேணும்னா வேண்டும் அப்படின்னு சொல்லணுமா எழுத்து வழக்கில். வைக்கோல் இது பார்த்து. ரொம்பனா நிரம்ப, ரொப்புனா நிரப்பு. ஸோ மேலே பார்த்து தான்ப்பா திரும்பவும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நான் சொன்னதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இதில் அவ்வளோதான்ப்பா. இந்த கதையெல்லாம் எதுவும் தேவையில்லை, சும்மா அவங்களே என்ன செஞ்சுருக்காங்க, அதாவது அந்த பாக்ஸில் இருக்கிறது இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறது அதை மட்டும்தான் டிஎன்பிசியை பார்த்து கேட்குறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்ம தெரியாமல் படிக்காமல் போயிட்டோம். ஸோ அதனால் நமக்கு மார்க் அப்படிங்கிறது வரல. ஸோ இந்த டைம் நமக்கு வந்துடும். ஸோ இதில் பாருங்கள், வினை சொற்கள் சில கொடுத்துருக்காங்க. காக்கை கரையும், வானம்பாடி பாடுகிறது, நாகம் சீறுகிறது, கொட்டு முழங்குகிறது, கடல் இறைகிறது, அலை வீசுகிறது. கடல் இறைகிறது முக்கியம். ஸோ நாகம் சீறுகிறது, இது வந்து நாகம் சீரும், நாகம் சீரும். காக்கம் கரையும் ஈஸியாக போட்டலாம் சரிங்களா. காக்கம்னா என்னது, புட்டம் அப்படின்ற பேரை நம்ம பார்த்தோம். இதுவுமே அவுட் சோர்ஸ்லாம் இருக்குது சரிங்களா, பின்னாடி பார்ப்போம். கடல் நீர் கரிக்கிறது சரிங்களா. கடல் நீர் உப்பாக இருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க, கரிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த பாக்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது அப்படியே என்ன செஞ்சிடணும், இந்த பாக்ஸை அப்படியே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களாப்பா. ஸோ அடுத்தது பாருங்கள், தவளை என்ன சொன்னேன், தவளை கத்துகிறது, சிங்கம் முழங்குகிறது, கர்ஜிக்கிறது, யானை பிளிரும், பன்றி உருமுகிறது, அது நமக்கு தெரியும், பன்றி உருமம். ஸோ கழுதை தவளை கத்தும், கழுதை கத்தும். பசு கதறும், கன்று என்னது, கன்று கதறுகிறதாம்பா பார்த்துக்கோங்க. எருமை கணைக்கும், எருமை குதிரை இரண்டுமே என்னது, கணைக்கும். கண்டிப்பாக இதிலிருந்து கேள்விகள் வரும், அப்படியே இந்த பாக்ஸை நோட் பண்ணி வச்சுக்கணும். நாய் குரைக்கும், நரி ஊளையிடும், ஆந்தை அலரும், சேவல் கூவும், குயில் கூவும், இது ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இங்கே வாங்க. ஓவியம் படம் வரைகிறார் சரிங்களா, வரைகிறார். சிற்பி செதுக்குகிறார், ஆசிரியர் நூல் எழுதுகிறார், கவிஞர் பாடல் இயற்றுகிறார் சரிங்களா. அடுத்தது ஓடு போட்டான் சரிங்களா, ஓடு போட்டான். கூறு போடுகிறான், கூரை வேய்ந்தான். இது ஒரு குரூப் 4 கொஷின், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்ட கொஷின். ஸோ 2022 நினைக்கிறேன். ஸோ கூரை வேய்ந்தான். வீடு கட்டினான், சுவர் வைத்தான் அப்படிங்கிறதும் சரிதான். சுவர் எழுப்பினான் என்பதும் சரிதான். சுவர் வைத்தான், சுவர் எழுப்பினான் என்பதும் சரியான விடை. ஸோ இதில் சுவர் வைத்தான்னு கொடுத்துருக்காங்க. குயவன் பானை வணைந்தான் நமக்கு தெரியும். ஓலை முடைகிறான், சோறு உண்டான், முறுக்கு தின்றான், பால் பருகினான், தண்ணீர் குடித்தான் சரிங்களாப்பா. இந்த மாதிரியான மரபு சொற்கள், வினை சொற்கள்லாம் நம்ம என்ன செஞ்சிடும், ஸோ பின்னாடி வரும்போது நம்ம நல்லாவே படிக்கலாம் சரிங்களா. ஸோ அவ்வளோதான்ப்பா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இதுவும் நமக்கு முக்கியம்தான் சரிங்களாப்பா, இதையும் நம்ம பார்த்துக்கலாம். பார்த்தல் அப்படின்னா எதிர்பார்த்தல், இயல்பாக பார்க்குறது. காணல்னால் பெரியவரை பார்க்குறோம். நோக்குதல்னால் ஒரு குறிக்கோளோட ஒரு நோக்கத்தோடு நம்ம செயல்படணும். கவனித்தல்னால் நுட்பமாக பார்க்கறது சரிங்களா. ஸோ இது பொருள் கண்டிப்பாக கேட்பாங்க. சொல்லுதல்னால் சுருக்கமாக சொல்லு. பேசுதல்னால் நெடுநேரம் பேசு. கூறுதல்னால் கூறுபடுத்தி சொல்லுதலாம். சாற்றுதல்னால் பலரறிய கூறல், சாற்றுதல்னால் பலரறிய கூறல். பண்ணுதல்னால் திரும்ப திரும்ப சொல்லுதல், பண்ணுதல் அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்லுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சுதல்னால் செல்லமாக சொல்கிறது. பிதற்றுதல்னால் பித்தனை போல் சொல்லுதல், பிதற்றுதல் என்றால் பித்தனை போல் சொல்லுதல். ஒன்றுக்கொன்று சொல்லுதல், ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்றுக்கொன்று சொல்லுதல் அப்படின்னா என்னது, உளறி பேசலாம், ஒன்றுக்கொன்று பேசலாம்பா சொல்கிறாங்களா, உளறுதல். காதில் மெல்ல சொல்லுதல்னா ஓதுதல், கண்டிப்பாக இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. காதில் மெல்ல சொல்லுதல் அப்படின்னா ஓதுதல். பொறுத்துகளை கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா. அப்போ ஓதுதல்னா காதில் மெல்ல சொல்லுதல். கடிந்து சொல்லுதல் அப்படின்னா கலறுதல், கடிந்து சொல்லுதல்னா கலறுதல். பலருக்கு அறிவித்தல் அப்படின்னா விளம்புதல், பலருக்கு அறிவித்தல்னா விளம்புதல். செப்புதல்னா விடையை சொல்கிறது, ஈஸியாக போட்டலாம். திருத்தமாக சொல்லுதல், மொழிதல் அப்படின்னா திருத்தமாக சொல்லுதல். இனிமையாக சொல்லுதல் அப்படின்னா இயம்புதல் சரிங்களா. பலர் அறிய சொல்லுதல்னா விளம்புதல், பலர் அறிய விளம்புதல் சொல்லுதல். அழுத்தமாக குரல்னா வற்புறுதல். கண்டிப்பாக பொறுத்துகளை இதிலிருந்து ஒரு கேள்விகள் இடம்பெறும். இதை நீங்கள் பாக்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. சுவர், மதில், உணர்தல், உடைத்தல், ஒடித்தல், அறிஞர் சரிங்களா. ஸோ இதற்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அறிஞர்னா பாருங்கள்,
அறிவில் சிறந்தவர். புலவர்னா புலமையுடையவர். மேதைனா அப்படின்னா பேரறிஞர். சரிங்களா? நாவலர்னா பெரும்பேச்சாளர். இதெல்லாம் வந்து பேசிக்காக தான்ப்பா. ஸோ எல்லாமே படிச்சுட்டேன் நான். ஸோ பேசிக்காக தான் இருக்குது. சரிங்களா? அதெல்லாமே ஈஸியாகவே போட்டுடலாம். சாரல்னா தூறல். சரிங்களா? மழைனா பெருந்துளியாக பெய்வது. சினம், சீற்றம், செற்றம்னா பகை, நமக்கு தெரியும். புலம்பல்னா கதறல், ஐயம், விபரீதம், கல்வினா கற்பதால் ஏற்படுவது, தெளிவுனா விளக்கமாக கூறுதல். ஸோ இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். தேர்வு நெடுஞ்சோலை, குழு, சிறு கூட்டம், கூட்டம். ஸோ இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லப்பா. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் சொன்ன இந்த பாக்ஸை மட்டும் ஒரு 3 பாக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 3 பாக்ஸை மட்டும் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம அப்படியே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களாப்பா? ஸோ அவ்வளோதான்ப்பா. ஒரு 100 பேஜ் அப்படிங்கிறத நம்ம முடிச்சிட்டோம். 100 பேஜ் அப்படிங்கிறத முடிச்சிட்டோம். இன்னொரு 200 பேஜில் முக்கியமானது நமக்கு இதே போல் இன்னொரு 7-8 பாக்ஸ் தான் இருக்கும். இன்னொரு 2 வீடியோஸில் நம்ம என்ன செஞ்சிடலாம், அவுட் சோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களாப்பா? ஸோ நம்ம இந்த பேஜிலேருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ வெறும் அரை மணி நேரம் கிளாஸு 4 வீடியோ பார்த்தா ஒரு புக்கையே முடிச்சிடலாம். டெஸ்ட்டில் நீங்கள் டெஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அவுட் சோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு டைம் இருந்தால் அவுட் சோர்ஸுக்கு தனியாக 100 கொஷின் எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த டெஸ்ட்டு கொஷின் மட்டுமே உங்களுக்கு அவுட் சோர்ஸு கண்டிப்பாக போதும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு மாதிரி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.